கும்ப ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களே, ஜென்ம சனி. இந்த ஜென்ம சனியில் ஏன்டா நான் வாழ்கிறேன், எனக்கு ஏதாவது எப்படி சொல்கிறதுங்க, ஏதாவது திடீர்னு ஏதாவது நடந்துடாதா, இந்த இந்த உலகம் எனக்கு தேவையா, யாருமே இல்லை, எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க என்னைய, நான் யாரெல்லாம் நம்பணும்னோ அவங்க எல்லாமே என்னை கை விட்டுட்டாங்க, நான் எதுக்கு தான் பிறந்தேன், இவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவிக்கணுமா, இவ்வளோ பாவத்தை நான் செஞ்சுருக்கிறேனா, அதற்குண்டான தீர்வா இது. அம்மா அப்பா நல்லா இல்லை, அம்மா அப்பானால பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, குழந்தைகள்னால பிரச்சனை, கணவன் மனைவி மூலமாக பிரச்சனை, நண்பர்கள்னால, உறவினர்கள் எல்லாருமே என்னை ஏமாந்துட்டாங்க. நான் இனி வாழ்கிறதா, எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா, என் ஜாதகம் இப்படித்தானவா, இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படியே, இல்லை எல்லாத்துக்குமே அப்படியா, இப்படி எல்லாம் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க எல்லாத்தினுடைய கேள்விகள் இதுதான். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி 4 பக்கமும் ரவுண்ட் பண்ணியாச்சு, ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, எதை தொட்டாலும் ஃபெயிலியர். 2.5 வருஷம் சரியான அடி. என்ன இது சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, கும்பராசிக்குனா ஒன்றும் பண்ண மாட்டாங்க, மகர ராசிக்குனா ஒன்றும் பண்ண மாட்டாங்க, துலா ராசிக்குனா ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கும்பராசிக்காரர்களை கேட்டு பார்த்தா தான் தெரியும், மற்ற ராசியை விட கும்பராசியத்தை வச்சு செஞ்சுருக்கு. ஏன்னா மூலத்திரிகோண வீடு பலமாக உட்காந்துருப்பார் அந்த இடத்துல. செய்ததுக்கு நீ என்ன செஞ்சியோ அதுக்கு தண்டனை, நீ என்ன பண்ணணும் அதற்கு உண்டான விஷயத்துக்கு கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போவார். அதில் மாற்றமே 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே வராரு அந்த இடத்துக்கு. அப்போ 30 வருஷமாக நம்ம என்னெல்லாம் தப்பெல்லாம் செஞ்சோம்னா அது 30வது வருஷம் பிடிப்பார். அதில் பிடிச்சி 30 வருஷத்துக்கும் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் உச்சந்தலையை பிடிச்சி 2.5 வருஷத்துலேயே பண்ணிட்டு போயிடுவார். இதுதான் உண்மை. கடின உழைப்பு, விற்கிறதுக்கு நேரம் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைங்க, வேலை 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 செஞ்சும் பிரயோஜனம் இல்லை, நல்ல பேர் இல்லை, வருமானம் கிடையாது, எல்லாம் ஏமாத்து வேலை தான். இது உலகமா இல்லை மாயையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கூட கும்பராசிக்கு நடந்திருக்கும். 70% கடந்து வந்துட்டீங்க, இன்னொரு 30% கடினம்தான். ஏன்னா இளரீசனிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா, கடினம்தான். ஆனால் உங்களுக்கு இளரீசனி வர்றதுக்கு முன்னாடி இப்போ உங்களை ஒரு சிற்பியை பாதி சிலையாக வடிவமைச்சாச்சு. இன்னொரு கால்வாசி இருக்குது, 3/4 வடிவமைச்சாச்சு, இன்னொரு 3/4 ஒரு காவாசி இருக்குது. அப்போ இந்த காவாசி கடந்துருங்க. கடக்கும் பொழுது உங்களுடைய சிலையாக செஞ்சு உங்களை வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பை கொடுக்கும். தெய்வமாக ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக இந்த சனி பகவான் கொடுத்துட்டு தான் போவார். ஜென்ம சனியிலிருந்து விலகுனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு தலைவலி, ஒரு பிரச்சனைகள் ரொம்ப லாக் ஆகிருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். அப்போ அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு சனி வந்துடும். ராசிக்கு 2ல் சனி வருது. இப்போ பேச்சில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில், பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்துக்கோங்க. ஜாமீன் கையெழுத்து வேண்டாம். ஏற்கனவே லாக் ஆகிருப்பீங்க, லாக் ஆகி பணம்லாம் லாக் ஆகி தான் நின்றுட்டு இருக்கணும். ஜாமீன் கையெழுத்து வேண்டாம், பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். நின்ன பணம் திரும்பி வந்தாலே போதும், சந்தோஷம்னு நினச்சிக்கோங்க. இது மீண்டும் பெருசாக எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாமே ஓகே. உங்களை நல்லா பேசி பிரெயின் வாஷ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சுருப்பாங்க, ஆனால் நஷ்டமாயிருக்கு. ஸோ இனி அந்த தவறை செய்யாதீங்க. அடுத்தது பாருங்கள், இந்த 6 ராசி கட்டத்தில் நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய 6 ராசி கட்டங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அங்கே சனி பகவானே இருக்கிறார் அப்படின்னா கொஞ்சம் கடினம் தான், இன்னும் கொஞ்சம் போராட்டம் உண்டு. ஆண் வாரிசு உண்டு, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் உண்டு, தேவையில்லாத கொஞ்சம் விரைய செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது இதே இடத்துல குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் மீண்டும் தொடரும், கொடுத்த பணம் திருப்பி கிடைக்காது, தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள், வம்பு வழக்குகள், குடும்பத்துக்குள்ள பேச்சால பிரச்சனைகள், திடீர்னு பேசி எப்படி பேசுனே தெரியலன்னு சொல்லி பேசி பிரச்சனையாகிறது, இதெல்லாமே உண்டு. அடுத்து இந்த 6 ராசி கடத்தில் செவ்வாய் இருக்கார். அப்போ இந்த செவ்வாய் இருக்கும்பொழுது என்ன பண்ணுவார்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தைரியத்தை குறைப்பார். கூட பிறந்தவர்கள் மூலமாக ஒரு வம்பு வழக்குகள், மாமனார் கூட ஒரு வம்பு வழக்குகள், அவர்கள் சொத்தில் ஏதாவது பிரச்சனையாகிறது, இதெல்லாமே உண்டு. அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் வர்றது. அடுத்தது பாருங்கள், அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி. அப்போ தொழிலில் பிரச்சனைகள் வர்றது, தொழிலில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் இது பண்ணியிருக்க மாட்டீங்க, அப்படி பண்ணியிருந்தால் நஷ்டங்கள் கொடுத்தாலும் கூட ஏதாவது ஒரு பிரான்ச் மாற்றி பார்க்கலாமா, வேறு பக்கம் எங்கேயாவது போய் பார்க்கலாமா, அதெல்லாமே அந்த எண்ணங்கள் எல்லாமே வரும். கொஞ்சம் கவனமாக செய்யுங்க தசாபுத்தி பார்த்துட்டு. அடுத்தது ஏதாவது நெருங்கிய உறவுகளில் கர்மா நடக்கிறது, கர்மாவில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், இதெல்லாமே கொடுத்துருவார். மாமனார் மாமியார் 2 பேருக்கு மூலமாகவும் பிரச்சனைகள் வரும் கும்பராசிக்கு. இப்போ
அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா 4 மற்றும் 9ஆம் அதிபதி. தாய் தந்தையர் மூலமாக பிரச்சனைகள் வருது. இந்த 6 ராசிக்கட்டத்தில் எங்கே இருந்தாலும் தாய் தந்தையர் சொத்துக்கள் மூலமாக பிரச்சனைகள், அல்லது அவர்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள், உடம்பு பாதிப்புகள் ஏற்படுறது, மருத்துவ செலவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு மனக்கசப்புகள் ஏற்படுறது, வீடு மனைகள் ஒரு இடம் விட்டு இடம் மாறுறது, சொத்துக்களை மாற்றுறது, வீடை வைக்கிறது, இடம் விற்கிறது, வண்டி வாகனங்கள்னால செலவுகள், உயர்கல்வி படிக்க முடியல, படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்குது, வெளியூர் வெளிநாடு பயணங்கள்னால பிரச்சனைகள், இதெல்லாமே கொடுக்கும் சுக்கிரன் இந்த 6 ராசி கட்டத்தில் இருந்தால். அடுத்தது புதன். புதன் அங்கே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைகளால் கொஞ்சம் அவமானங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இதை செய்ய முடியாமல் இருக்கிறது, தடை தாமதங்கள் ஆகிறது, குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறையிறது. அதே போல் உங்களுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது சொல்கிறப்ப குலதெய்வம்னு சொல்கிறோம். அப்போ குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல, குலதெய்வம் தெரியாமல் இருக்கிறது, அதெல்லாமே கண்டுபிடிச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுப்பார் இந்த காலகட்டங்களில். அடுத்தது அவரே வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதி ஆகிறதுனால திடீர் வருமான இழப்புகள், திடீர் பணவரவு, திடீர் அவமானங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். 8ஆம் இடங்கிறது உயில் சொத்துன்னு சொல்கிறோம். கணவருடைய குடும்பம், கணவருடைய மனைவின்னு சொல்கிறோம், கணவருடைய குடும்பம், மனைவியினுடைய குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதில் எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் அவங்கள் மூலமாக பிரச்சனைகளை கொடுக்கறது, உயில் சொத்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, சொத்து பிரச்சனைகள் வர்றது இதெல்லாம் உண்டு. அடுத்தது சூரியன். சூரியன் உங்களுக்கு 7ஆம் அதிபதி. இந்த 7ஆம் அதிபதி இந்த 6 ராசிக்கட்டத்தில் எங்கே இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், எதிர்பார்த்த திருமண வாழ்க்கை அமையாமல் போகிறது, வந்தது கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிருக்கிறது, அதனால் ஒரு மன உளைச்சல்கள், நண்பர்கள் உறவினர்கள்னால பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பிரச்சனைகள் அடிபடுறது, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுப்பது, அனுபவங்கள் தானே, ஃபுல்லாக அனுபவத்தை தான் கொடுத்துட்ருப்பார். இப்போ இவங்க இப்படி அவங்க இப்படி, இதுதான் நீ உன்னை செதுக்கிக்கோ, உன்னை வந்து நீ இப்படி இது பண்ணிக்கோ, இதுதான் உன் வாழ்க்கையில் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற செதுக்கி தான் கொடுப்பார். அப்போ இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும், அதில் மாற்றமே கிடையாது. அப்போ அதுபோல் சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க, பெயர் கெடும். பெருசாக வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. கடின உழைப்பை போடுங்க, பிற்காலத்தில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ, ஒரு நல்ல பண வரவுகளோ, ஒரு நல்ல லீடராக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சினிமா துறை, கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அதே போல் தான் கடின உழைப்பை போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு காலகட்டங்களில் பிற்காலத்தில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். கொஞ்சம் பெருசாக போட்டு அடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பிளாக் எல்லாமே கொஞ்சம் பிளாக் ஓப்பன் ஆகும். ஒரு வாய்ப்புகள் அடுத்தடுத்து தேடி போகிற ஒரு வாய்ப்புகள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கவனமாக இருங்க. மந்த நிலை, எதிர்பார்த்த மார்க் கண்டிப்பாக வராது. கொஞ்சம் கவனமாக இருந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கணும். 5 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் படிங்க, அவ்வளோதான். எவ்வளோ நேரங்கள் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி படிங்க. கண்டிப்பாக நல்ல மார்க் வரும். விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்கள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க, கடன் வாங்கிடாதீங்க. விவசாய கடன்லாம் வாங்கிட்டீங்கன்னா கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகள்னாலே ஒரு அவமானங்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு. விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்களும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது பெஸ்ட்டு. என்ன வருதோ பார்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து 2ல் போய் சனி ராகு உட்காந்துருவார். அப்போ கைகால் உடையிறது, மூக்கில் அடிபடுறது, முகத்தில் அடிபடுறது, தலையில் அடிபடுறது இதெல்லாமே நடக்கும். இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்து இருந்துக்கோங்க. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கண்டிப்பாக 70% மேலே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. தசாபுத்தி இப்படி சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.